அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர்கிட்ட நாம வெட்கப்படாம கேட்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் அப்படி என்பதாகும். இன்னைக்கு இதைத்தான் நாம திருப்பாடல்ல படித்தோம். திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர்கிட்ட போய் நாம கேட்டுக்கணுமா, வெட்கப்படாம கேட்டுக்கணுமா நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி. இந்த உலகத்துல யாருமே நாங்க பாவம் செய்யல அப்படின்னு சொல்லிக்க முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணித்தான் இருக்கிறோம். சில பாவங்கள் நாம மறந்து போயிருக்கலாம், சில பாவங்கள் நாம அறியாம செய்திருக்கலாம், சில பாவங்கள் இப்ப வரைக்கும் நாம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில பாவங்கள் நாம மன்னிப்பு பெற்றாலும், பாவ மன்னிப்புல போய் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றாலும் அதை விட முடியாம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கணும், ஆண்டவர்கிட்ட அன்றாட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மனுஷ வாழ்க்கை என்பது எவ்வளவு காலம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போமாக இருந்தால் ஆண்டவர் நாம கேட்கின்ற மன்னிப்பை தந்து கொண்டே இருப்பார். அப்படி அவர் மன்னிப்பு தர 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 நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு வேளையில திடீரென்று இந்த உலக வாழ்க்கை முடிக்க நேர்ந்தாலும் நமக்கே தெரியாது ஒருத்தரது வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லி. திடீரென்று நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் நாம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அடுத்த கட்டம் நாம ஆண்டவரை சந்திக்கிற பொழுது நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் அவர் மன்னித்து விண்ணகத்துல நமக்கான ஒரு இடத்தை அவர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார் அப்படின்னு. அது உறுதிங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இப்போ பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருந்த வேளையில அவருக்கு அருகாமையில 2 திருடர்கள், 2 பேருமே திருடர்கள். நமக்கு தெரிந்தது என்ன, இவங்க 2 பேருமே திருடர்கள், 2 பேருமே மோசமான திருடர்கள். ஏன்னா திருடர்கள் அப்படின்னு சொல்லுகிற வேளையில அந்த நாட்கள்ல அந்த திருடர்கள் கொலைகாரர்களாக கூட இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அவர்கள் கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படலை, ஆனா வாய்ப்புண்டு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த 2 திருடர்கள்ல ஒருத்தர் ஆண்டவரது சிலுவையில ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய திருடன் மாத்திரம் விண்ணகத்திற்கு செல்வதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நாம வேதத்தில் படிக்கிறோம். ஒருத்தன் என்ன பண்றான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீ உண்மையான மேசியாவாக இருந்தா நீயும் உன்னை விடுவிச்சுட்டு எங்களையும் விடுவித்துக்கொள் பார்க்கலாம் அப்படின்னு கேலி பண்றான். அதை பார்த்துக்கிட்ட மற்றைய திருடன், யார் இவன்? திருடன். இந்த திருடன் கோவிலுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளையில கோயில்ல போய் திருவிழா காலங்கள்ல திருடுவதற்காக போயிருக்க கூடும். ஆனா அவன் கோயில்ல போய் கடவுளை தொழுவதற்காக போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. ஆனா அவன் கோயிலுக்கே போகலைங்க. நம்ம போல அவன் போய் திருப்பலி பூசையில பங்கு பற்றி இருப்பான்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அவன் ஜெபக்கூடத்துக்கு போயிருந்தா கூட அங்க யாருக்கிட்ட என்னத்தை திருடிக்கலாம் அப்படின்னு தான் போயிருப்பான். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு வேதம் தெரியாது, அவன் வேத நூல்கள் படித்தது கிடையாது, நல்ல பிரசங்கங்கள் கேட்டது கிடையாது. அவனுடைய வாழ்க்கை பூராகவும் திருட்டும் கொலையும் தான். இப்பேற்பட்டவன் ஒரு கட்டத்துல பிடிபட்டு அவனை சிலுவையில தொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் இயேசுவை பழிக்கின்ற வேளையில இவன் சொல்றான், இந்த பாரு, அவரை போய் நீ பழிப்பது நியாயமானதா? ஒரு வேளையில நான் நினைக்கிறேன் இவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான் போல. இயேசு செய்த அற்புதங்களை குறித்து அன்றைய நாட்கள்ல வாழ்ந்த மக்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. சில பேர் அவர் அற்புதம் செய்கின்ற பொழுது அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க, நான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது போல இவனும் கேள்விப்பட்டிருக்க கூட இல்லையா? இப்போ இவன் கேள்விப்பட்டிருப்பான். அதனால இவன் யோசிக்கிறான், எதற்கு இந்த மனுஷனை இப்பேற்பட்ட தீர்ப்புக்குள்ளாக்குனாங்க அப்படின்னுட்டு அவன் மற்ற திருடனுக்கு சொல்றான், இந்த பாரு, நாம தண்டிக்கப்படுவது நியாயமானதா? ஏன்னா நாம இனி இல்லைன்ற குற்றங்கள் பண்ணி இருக்கிறோம். ஆனா இவர் என்ன குற்றம் பண்ணாரு? இவரை இப்படி சிலுவையில தொங்க வைப்பது சரியான காரியமா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், இயேசுவே என்னை மன்னிச்சுக்கோங்க,
பாருங்க, அவன் பண்ண பாவ காரியங்களுக்காக கடைசி நேரத்துல மன்னிப்பு கேட்கிறான். நீங்க விண்ணுரிமை பெற்று வருகிற பொழுது அவன் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டான். பாருங்க, எத்தனையோ பேர் அன்றைய நாட்கள்ல இயேசு மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளல, ஆனா இவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். அப்போ பாருங்க, அவன் இயேசு உயிர் தழுவார் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறான். அவனுக்கு வேதம் தெரியாது, அவன் சர்ச்சுக்கு போகல, ஆலயத்துக்கு போகல, கேட்டகிசம் படிக்கல, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு ஆன்மீக காரியமே பண்ணல. ஆனா அவன் நம்பினான் இயேசு மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி. அவன் இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்க விண்ணக உரிமை பெற்று வருகிற பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளுங்க. இயேசு என்ன சொன்னார்? இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். இந்த கதையினுடைய செகண்ட் பார்ட் என்ன தெரியுமா? இப்போ இவன் விண்ணகத்துக்கு போயிட்டான். போய் அங்க பார்க்கிறான், நிறைய வான தூதர்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு வான தூதர் வந்து ஒரு பெரிய புக்கை கையில வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, அம்மா இந்த புக்ல, தட்ஸ் த புக் ஆஃப் லைஃப், எல்லாருடைய வாழ்க்கை சரித்திரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அதுல யார் யாரெல்லாம் நன்மை செய்து அந்த பரலோகத்துக்கு வர முடியுமோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த வான தூதர் இவனை பார்த்து கேட்கிறாரு, அம்மா அவன் பேரே இங்க இல்லையே, எப்படி நீ இங்க வந்த? நீ ஆலயத்துக்கு போனியா? கிடையாது. சரி, வேத புஸ்தகங்கள் படித்து இருக்கிறியா? இல்ல. ஆன்மீக காரியங்கள் ஏதாவது பண்ணி இருக்கிறியா? இல்ல. அப்புறம் என்ன தகுதியை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்த? யாரு சொல்லி நீ இங்க வந்த? அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஆனா நடுவுல ஒருத்தர் இருந்தார் இல்லையா? யாரு? அந்த சிலுவையில, 3 சிலுவையில, நான் ஒரு பக்கம், அடுத்த கல்வன் இன்னொரு பக்கம், நடுவுல ஒருத்தர் இருந்தார் இல்லையா? The man in the middle told me that I can be here. நடுவுல இருந்தவர் சொல்லிக்கிட்டாரு, நான் இங்க வர முடியும் அப்படின்னு. உள்ளங்களே, பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது இல்லை என்று சொல்லாமல், எப்பேற்பட்ட பாவ காரியங்கள் பண்ணாலும் அதற்கு மன்னிப்பு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்து நம்மை விண்ணுலகில் சேர்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய தெய்வம். உண்மையாக மனம் மாறுவோமாக இருந்தால் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலேயே நாம் கேட்கக்கூடிய தேவைகளை எல்லாம் தெய்வம் நிறைவேற்றி கொடுப்பார். இன்னைக்கு இந்த வைராக்கியத்தோடு வாருங்கள், இந்த திருப்பலியில நம்ம வேண்டி ஜெபிக்கக்கூடிய 7 தேவைகளையும் உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையோடு வேண்டி ஜெபிப்போம். நிச்சயமாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக இந்த வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். ஆமென்.